வணக்கம். தமிழ் ரிவ்யூஸ் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்-19 பற்றி தான். கொரோனா வைரஸை எப்படி நம்ம வரவிடாமல் காப்பாற்றிக்கிறது, நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது, அது வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னும்பாங்க இங்கிலீஷில். அதனால் வராமல் தடுக்கிறது தான் இன்னும் நல்லது. அது வந்ததுக்கப்புறம் அதை போய் சரி பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மெயினாக ஒரு விஷயம் இருக்குது. அது நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். இட் இஸ் கொரோனா வைரஸ் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை முத்த விடாமல் பார்த்துக்கலாம். அந்த நோயை முத்த விடாமல் பார்த்துக்கலாம். ஆரம்ப கட்டத்துலேயே அதை சரி பண்ணிடலாம். தட் இஸ் நீங்கள் போய் அட்மிட் ஆகி வெண்டிலேட்டரில் உங்களை போடுறதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம். அதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழி இருக்குது, ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு வே இருக்குது. அந்த வே நீங்கள் பின்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நோயிலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஸோ எல்லா வீட்லேயும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப ரொம்ப செலவு பண்ணுறோம், எதுக்கோ செலவு பண்ணுறோம். ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு செலவு. இது இந்த காலகட்டத்தில், முக்கியமாக இந்த கொரோனா வைரஸ் இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த செலவை நீங்கள் ஒரு செலவாக பார்க்கக்கூடாது. ஆனால் உங்களை தற்காப்பு கவசமாக பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிமீட்டர்னு ஒன்று விற்கிறாங்க, பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா அந்த மெஷினை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். எல்லா குடும்பத்துலேயும் அந்த மெஷின் இருக்கணும். யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து தப்பிச்சுக்கணும், அதை நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்தாலும் ஆரம்ப கட்டத்திலே அதுலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த மெஷினை கண்டிப்பாக நீங்கள்லாம் வாங்கணும், வாங்கி பயனடையணும்னு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி இன்னும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் மெஷின். ஸோ இந்த மெஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 2500 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிது. ஆன்லைன்லேயும் வாங்கலாம், இல்லை மெடிக்கல் கடையிலையும் நீங்கள் போய் வாங்கலாம். இந்த மெஷின் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் உங்கள் வீட்டில். அப்போ தான் நீங்கள் உங்களோட ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த டாப்பில் காமிக்கிறது 99ன்னு தான் அந்த ஆக்சிஜன் லெவல் காமிக்கிற அந்த மெஷர்மெண்ட். ஸோ அப் டு 100 அப்படின்னு காமிக்கும். ஸோ யாரெல்லாம் கொரோனா வைரஸ் இன்கேஸ் உங்களுக்கு வந்திருக்கு, உங்களுக்கு தெரியல, ஏன்னா இது ஏசிம்டமேட்டிக், கொரோனா வைரஸ் வந்ததே தெரியாது ரொம்ப பேருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மிஷினை வாங்கி தினைக்குமே நீங்கள் செக் பண்ணணும். தினைக்கும் ஒரு தடவை செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு வேண்டிய வழி எப்படி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த மிஷினில் உங்கள் விரலை அதுக்குள்ளே வச்சுட்டு, இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரலை அதில் வச்சுட்டு நீங்கள் அதை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதே தானாகவே உங்கள் ரீடிங்ஸ் எடுத்துரும். உங்களுக்கு உங்கள் பல்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்களோட ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் காமிச்சிரும். ஸோ நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் அது 93 கீழே போகுது அப்படின்னா அந்த ரீடிங், அப்போ தேர்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 93, 90, 85 அப்படின்னு போக முடிச்சதுனாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு கோவிட் வந்திருக்கலாம் அப்படின்னு அது ஒரு இண்டிகேஷன். அப்போ நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலோ இல்லை எங்கே இந்த செக்கிங் பண்ணுறாங்களோ கோவிடுக்கு, அங்கே நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் மெத்தட் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு, ஆரம்ப கட்டத்திலே உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது ஒரு டாக்டரால் சொல்லப்பட்டது. எனக்கும் இது அந்த டாக்டர் சொல்லி தான் தெரிஞ்சது. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கோவிடும் ஒரு விதமான நிமோனியா அப்படிங்கிறாங்க. கோவிட் நிமோனியா அப்படிங்கிறார் அவர் டாக்டர். ஸோ இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆர்டினரி நிமோனியா உங்களுக்கு பலவிதமாக கண்டுபிடிக்கிறதுக்கு வழிகள் இருக்குது. ஆனால் ஒரு கோவிடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ரேபிட் டெஸ்ட் கிட்லாம் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியுது. அப்போ ஆரம்ப கட்டத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா, இந்த ஆக்சிமீட்டரை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு அது இருக்கா இல்லையா. ஏன்னா உங்கள் ஆக்சிஜன் லெவல் குறைய உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏதோ ஒன்று வந்திருக்கு, உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. முக்கியமாக கோவிட் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த எப்போ ஆக்சிஜன் கம்மியாகுதோ அப்போ அது உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஆக்சிமீட்டரை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாங்கி இங்கே வச்சுக்கணும், தினைக்கும் பயன்படுத்தணும், டெஸ்ட் பண்ணணும், உங்கள் ஃபேமிலியும் மற்றவங்களையும் காப்பாற்றணும். இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ நான் இப்போ போடுறேன், அதை எப்படி அதை ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுங்க, கண்டிப்பாக வாங்குங்க. இதுதான் என்னோடய அட்வைஸ், இது டாக்டர் அட்வைஸும்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெடிட்டிவோட பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கியிருக்கேன். இதுதான் இந்த ஆக்சிமீட்டர் டிவைஸ் அது. ஸோ இது அதோட பாக்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா அது கிளியராக போட்டிருக்கு என்னெல்லாம் நீங்கள் இதில் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த பிராண்டே நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்ஸ் ரேட் காமிக்குது, உங்களோட வந்து ஆக்சிஜன் லெவல் காமிக்குது, உங்களோட ஹார்ட் பீட் லெவல் காமிக்குது. தட் இஸ் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ரேட் அதுவும் காமிக்குது. ஸோ இத்தனை ஐட்டங்கள், தட் இஸ் இத்தனை ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாமே இதில் காமிக்குது. யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்சிமீட்டர் வாங்கணும், பல்ஸ் ஆக்சிமீட்டர்னால் இந்த கம்பெனியோட வாங்கலாம். ஆனால் நான் இந்த கம்பெனி எனக்கு எதுவும் பே பண்ணல. நான் வந்து கம்பெனி எனக்கு எதுவுமே கொடுக்கல. நான் ஜஸ்ட்டு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்து தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இதோட ரேட். பார்த்திங்கன்னா எனக்கு 2399 டோட்டல் ஆச்சு. தட் இஸ் 2400 rupees ஆகுது. ஆனால் இது வர்த் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் இதோட யூசர் மேனுவல். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ இதில் யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க, ஒரு டேக் கொடுக்குறாங்க நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அது விழுவாமல் இருக்கும். இந்த பேசிக்ஸாக இதெல்லாம் தான் பேசிக்காக கொடுக்குறாங்க இதோட. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் யூசர் மேனுவலில். அண்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரையும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மற்றவங்களுக்கும் வெளியில் செக் பண்ணணுன்னா அப்போ அவங்க ஹேண்டை சானிடைஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபிங்கர் இப்படி நீங்கள் அதுக்குள்ளே வைக்கணும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். அதை நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கரை இதுக்குள்ளே வச்சிடணும். கடைசி வரைக்கும் உங்கள் ஃபிங்கரை உள்ளே தள்ளி உங்கள் விரலில் ஆள்காட்டி விரலை உள்ளே வச்சுட்டு அதை நீங்கள் இப்படி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு அரை செகண்டு இல்லை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கூட போகிறோம். அது ஃபுல்லாக ஆல் தி ரீடிங்ஸ், எல்லா ரீடிங்ஸும் அதில் தெரியணும் உங்களுக்கு. ஸோ இப்போ அதில் காமிக்கிட்டு பாருங்கள் 97. இப்போ என்னோடய ஆக்சிஜன் லெவல் 97 இருக்குது. ஸோ அப் டு 94 வரைக்கும் குறையலாம், பிரச்சனை இல்லை. 98, 100 வரைக்கும் போகலாம். அது மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. 94 கீழே 93லாம் போகும்போது தான் கொஞ்சம் நம்ம கவலைப்படணும். அதுவும் அதே மாதிரி ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா 80 அப்படின்னு காமிக்குது. ஸோ பல்ஸ் ரேட்டு, ஹார்ட் பீட்டு, ரெஸ்பிரேட்டர் ரேட்டு எல்லாமே காமிக்குது. ரெஸ்பிரேட் ரேட் வந்து 20 கீழே இருக்கணும், அப்போ நல்லது. அது மாதிரி பல்ஸ் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.0க்கு மேலே இருக்கிறது நல்லது. அண்ட் ஹார்ட் பீட்டு 100க்குள்ளே இருக்கணும், ரெஸ்டிங் ஹார்ட் பீட் நான் சொல்கிறது. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 94ன்னு காமிக்கிறது தான் ஆக்சிஜன் லெவல். 94லேருந்து 100 வரைக்கும் இருக்கலாம் அது. அடுத்தது உங்கள் ஹார்ட் பீட் 70 காமிக்குது. 70லேருந்து 100 வரைக்கும் போகலாம், ரெஸ்டிங் ஹார்ட் பீட். அப்புறம் பிஐ லெவல் வந்து 7.8 காமிக்குது. 2.0க்கு மேலே இருக்கணும். அப்புறம் ரெஸ்பிரேட்டர் ரேட் வந்து 20 கீழே இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயனடையணும். ஸோ இது பணத்தை பற்றி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குங்க, யூஸ் பண்ணுங்கள், தினைக்கும் செக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் இந்த ஆக்சிமீட்டர் பற்றி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரோ இவர். ஸோ ஒரு கரண் கக்கர்னு பேர். அவர் இங்கிலீஷில் சொல்லியிருக்காரு, மெடிக்கல் டெர்மினாலஜி யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். Where we help people reverse lifestyle disease with the help of right food. We have been speaking till now on a lot of lifestyle diseases like diabetes, blood pressure, heart disease, asthma, joint pains, and thyroid, cholesterol levels. But today we are going to speak about the most current subject which is being talked about, which is coronavirus, right? And is there any way that we can detect coronavirus in advance or as soon as we can? Now, yes, definitely there is only one way in which we can detect coronavirus much in advance so that we can do something about it and recover very fast. But before getting into that, let us understand that coronavirus is indeed a pandemic which is impacting so many lives in the world. We have so many Indian patients who stay in UK, and when I talk to them, the situation out there is very, very bad. 800, 850 people dying every single day. And when I hear their stories, what is happening in UK and other parts of Europe, I really thank our Prime Minister Narendra Modi for bringing this lockdown, as quickly as he could. Just imagine, still in UK, this is just a couple of weeks back when I was speaking to a lot of patients there. Still, couple of weeks back when there were so many deaths happening in UK, still there were people out in the road. There was not a strict compulsive lockdown as it was enforced in India.
So I think this is what one thing as a country we have done great is getting into this lockdown as early as we can, because that is something which can save lives, right? However, today we are going to speak about something which is again very very important. Every family should listen to this, and every family should have this solution with them, because it is very very simple. It all comes with awareness and right knowledge. One thing which I really did not like about this entire coronavirus episode is the amount of stress that people are taking. When we continuously live in hormones of stress, fear, anxiety, we just invite more disease, right? Rather than that, rather than living in continuously hormones of stress, fear, anxiety, we should always live with right knowledge and right awareness. Today, the information that I'm going to share with you has come first handed from those doctors who are seeing coronavirus patients, right? I've been very fortunate in that sense to speak to many, many doctors in India and in UK and US who have been handling patients who has coronavirus, right? And there are good learnings that they're coming out with that, and I'm going to share with you one key learning. And if we understand this, each and every one of us can detect COVID very, very early, right? And we need not be rushed to hospital, we need not be put on ventilators, but we need to understand this very, very carefully. So I'm going to explain this as slow as I can. In case you don't understand, you watch this 2 times, 3 times, but get this straight, that we can detect COVID much in advance, and there is something we can do at home. Now, we all know that immunity is important. Immunity is the best self-defense in terms of fighting infections. Now, we are doing a lot of things in terms of building immunity, right food, right lifestyle, everything. But there is one thing extra that you can do apart from building your immunity on a day-to-day basis that can really help you detect COVID much in advance. And that one thing is known as pulse oximeter. I request all of you to listen this very very carefully. What is a pulse oximeter, and how can it help us detect COVID much in advance? Now let's understand something. Coronavirus is an infection that affects the lungs and the entire respiratory tract. All right. Now it is like a pneumonia, but a special kind of a pneumonia, a COVID. Let's call it a COVID pneumonia. Now, what happens when anybody gets a pneumonia? So there are three things that happens. Number one is they start feeling a problem in breathing, right? So they have shortness of breath, they have problems in breathing. Number two, their oxygen level goes down. And number three, their chest x-ray will show that they have pneumonia, an infection pneumonia. So these three happens when anybody has pneumonia. So what is a pneumonia? Pneumonia is an infection of the lungs, where in the air sacs of the lungs, there is a buildup of fluid. There's a buildup of fluid or a pus. All right. So pneumonia is an infection of the lungs where there is a buildup of fluid or pus in the air sacs of the lungs. Now, and when anybody gets pneumonia, three things happen. Oxygen level goes down, they have shortness of breath, and number three, a chest x-ray will show that they have pneumonia. However, when anybody has COVID, all right, COVID pneumonia, now the uniqueness about COVID, which again the first-hand doctors have shared, and now this is scientifically noted also in the papers, is that when anybody has a COVID pneumonia, right, so COVID is an infection which attacks that part of the lungs which make a compound known as surfactant, surfactant. So surfactant is a compound in the lungs which helps the air sacs open up between breaths. So when you breathe 2 times, 3 times, between each breath your air sacs open up. Now that compound that helps to open up those air sacs is called surfactant. Now COVID attacks those part of the lung cells which make surfactant. So when that is damaged, oxygen level goes down. Here is the catch. Oxygen level will go down if you are affected by COVID pneumonia, which is COVID pneumonia, but the COVID does not affect that part of the lungs which help in sending out carbon dioxide. Now, since there is no fluid buildup, or there is no pus or any fluid buildup in the lungs, your lungs can easily exhale out carbon dioxide, and there is no buildup of carbon dioxide. And since there is no buildup of carbon dioxide, you have no problem in breathing. All right. So when anybody has COVID pneumonia, oxygen level goes down, like in the case of pneumonia.
The X-ray might show that they have an infection, COVID pneumonia, but the third thing, which is not common with the normal pneumonia, is they will not have shortness of breath. They will be comfortable in breathing, which if any normal person, I mean any other person would have a normal pneumonia and not a COVID pneumonia, they will start having shortness of breath. And that is a starking difference that people, the doctors face when any patient comes with a COVID pneumonia, which means that their oxygen level is dropping, but they're not facing any problem, right? Now, let's understand the normal oxygen saturation. The normal oxygen saturation in a normal human being is between 94 to 100%. But when people has pneumonia, it starts going below 85-80% oxygen saturation level. And when it goes below 80-85%, they start feeling shortness of breath. But what doctors are seeing in COVID pneumonia patients is that their oxygen level is going as low as 50%, 45%. Still, they're completely okay. They're breathing as if they have no pneumonia symptoms, which is a starking difference. And when they start feeling the problem of breath, then their oxygen level is drastically low. And therefore, most people with COVID patients who rush to hospital have to be put in under ventilators because they need oxygen. But that oxygen level has not come down from 9400 to straight to 50. It took 1 week, 10 days. But they were never facing the problem of shortness of breath till the time the oxygen level went down drastically, right? So what can we do? We can have a small a device known as pulse oximeter. Now, pulse oximeter is like a thermometer, all right? A pulse oximeter, I have ordered just 20 days back. A pulse oximeter is like a thermometer, which every family should have it now. All you need to do is just place it on your finger, and within seconds it will give you the level of oxygen it is there in your body. Now, even if now I have spoken to many of my existing patients in last 15-20 days who have some kind of a viral fever. Now, they got better after 4-5 days, but during those times they were always checking their oxygen levels, right? They have fever, but they were never afraid that they might have COVID because their oxygen levels were always high, were always good. So you need to keep checking your oxygen levels every alternate days, and the moment you feel are dropping, all right, below 90, 85, 80, you know something is not okay. Do not wait for it to fall more. Rush to the hospital where precautions will be taken and you will be, made fine. You may not have to get into a ventilator, maybe a little bit oxygen, curing that infection which is inside, maybe COVID, may not be COVID. Now, you might know many people who have pneumonia, right? But all those people have shortness of breath. With levels of oxygen falling, but COVID patients will not have shortness of breath until the oxygen falls drastically. So one thing, and there are many cases reported in UK and US that people who were using oximeter, they rushed to the hospital when they observed that the oxygen levels were started going down, which means that there's something which is wrong, right? Now, people might feel uneasiness in the throat, might feel light fever, but if the oxygen levels are good, he or she may not have COVID, right? Would not have COVID. But compared to that, if somebody else who has uneasiness in the throat and also has little fever, if his oxygen levels are falling, which means that he has COVID pneumonia, very high chances of having COVID pneumonia. Now, if we understand this, and if we, it's not even costly, it's 900, I got it for 1100 or something, so it's between 900 to 1200 different models of pulse oximeter. It is like a thermometer, and all I want each and every family to do is keep checking at least alternate days, once in 2-3 days, keep checking your oxygen levels. Once you observe that your oxygen levels is going down, all you understand is that you have a very high risk that you might have COVID, and you can do something about it rather than waiting for your oxygen saturation level to go below 50, 45, and then rushing to hospital and creating another panic scenarios, right? So as we have discussed always, right awareness and right education is the first step to reverse disease, right? So I want each and every one of you to understand this very well. Hear this 2 times, 3 times if you have not understand, but do apply this. Get an pulse oximeter and keep checking every 2-3 days. It is just like a thermometer, and every family should have it in this time. And do keep sharing this with as many people as you can, because every family
need to understand this, and every family should be aware of this right information. Thank you so much once again, everyone. Take care, God bless you, and stay empowered and stay. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேரோட முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போய் சேரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அதேமாதிரி இதை பற்றி இன்னும் எனக்கு வீடியோஸ்